லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பு ஜாமீன் ரத்து வழக்குகள் கேன்சலேஷன் ஆஃப் பெயில் கேசஸ் விசாரணைக்கு வந்தது. அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். எம்எஸ்டிசி மூலமாக பொது ஏலம் நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த பிளாட்டெல்லாம் 29 ஐட்டம். அந்த ஏலத்தின் என்ன இதுவரைக்கும் நடந்திருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதில் இதுவரைக்கும் 233 பிளாட்டுகள் விற்றுருக்குது. தென்காசியில் 3 பிளாட்டு அது மொத்தமாக விற்றுருக்குது. மதுரையில் சங்கீத் கார்டன் அதில் பிளாட்டுகள் விற்றுருக்காங்க. திருச்சி மொராய் சிட்டியில் 8 பிளாட்டுக்கு 7 பிளாட்டு விற்று முடிஞ்சிருக்குது. இதில் வெளியாட்கள் முதலீட்டாளர்கள் அல்லாதவங்க 2 பேர் மட்டும்தான் ஏலம் எடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் ஏலம் போன மொத்த தொகை 31,90,452 ரூபா. அவ்வளோத்துக்கு ஏலம் போயிருக்குது. இன்னும் ஏலம் போகாதெல்லாம் 2வது முறை 3வது முறை மீண்டும் ஏலம் விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 14/5/2026 வரைக்கும் ஏலம் இருக்குது. அப்புறம் மீண்டும் அதுக்கு பின்னாடி மறு ஏலம் வரும். 2வது ஏலம் போல 3வது ஏலம் அந்த மாதிரி மறு ஏலம் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னமும் அந்த வெப்சைட்டில் பதிய முடியாதவங்க அல்லது பதிஞ்சிட்டு ஏலம் எடுக்கும்போது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்ததுன்னா 2 உதவி எண்கள் ஹெல்ப்லைன் எண்கள் எம்எஸ்டிசி கொடுத்துருக்குது. அந்த நம்பர் என்ன 9499054101. அது ஒரு நம்பர். அதாவது 9499054101. இன்னொரு நம்பர் 9499054102. அதாவது அடுத்தடுத்த எண்கள் 0102 அது மாதிரி. இந்த 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். அதுபோல் அந்த எம்ஸ்டார் அசோசியேஷன் அவங்களுக்கு இன்னும் என்ட்ரி போடலை. மொத்தமாக 2000 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பென்ட்ரைவில் 2000 பேர் தனித்தனி டேட்டாஸ் போட்டு கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது அவங்களையும் ஏற்றுக்கலாம், அவங்க இதே வெப்சைட்டில் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீதியரசர். அவங்க இது மட்டும் இல்லை, இன்று வரைக்கும் யாரெல்லாம் புகார் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் ஏற்றுங்க, இனிமேலும் வர்ற புகாரை ஏற்றிக்குவா அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும் வெப்சைட்லன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் என்னென்னா அது 2வது லிஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. முதல் லிஸ்ட்டு அந்த ஏற்கனவே கொடுத்த கட் ஆஃப் டேட்டுக்கு முன்னாடி உள்ளது. மீதியெல்லாம் அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு பின்னாடி வர்றதெல்லாம் 2வது லிஸ்ட்டு அதில் சேர்த்துக்குவாங்க. இன்றைக்கு வரைக்கும் வர புகாரும் இனிமேல் வரும் புகாரும் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. மேலும் அந்த ஏற்கனவே 65,000 கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே வந்திருக்குன்னு பார்த்தோம். இப்போ இந்த எம்ஸ்டார் அசோசியேஷன் 2000 கம்ப்ளைண்ட், அது இல்லாமல் இது வரைக்கும் 3000 கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்துக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதையும் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். அவங்களும் அந்த ஏலத்தில் பங்கு பெறுவதற்கு தகுதியானவர்கள் சொல்லியிருக்காங்க. அது போக ப்ரெஸ் ரிலீஸ் பத்திரிகை செய்தி ஒவ்வொரு டைமும் அடிக்கடி காவல்துறையினர் பொருளாதார குற்றப்பிரிவினர் வெளியிடணும்னு சொல்லி நீதியரசர் சொல்லியிருக்காரு. இது போக ஒரு சித்ரா அப்படின்னு ஒருத்தங்க 4 லட்சம் தான் போட்டிருக்காங்க. அவங்க 71 லட்சத்துக்கு ஏலம் எடுத்திருக்காங்க. அப்போ அவங்க பேலன்ஸ் பணத்தை கட்டணும். பேலன்ஸ் பணம் தான் இப்போ 4 லட்சம் கட்டின அவங்க பாண்ட் இருக்குது. 67 லட்சத்துக்கு பணம் கட்டணும். ஏன்னா அவங்க 71 லட்சத்துக்கு ஏலம் எடுத்திருக்காங்க. அப்போ உடனே அவங்களுக்கு சேல் சர்டிஃபிகேட் கொடுத்துடணும் அப்படின்னு நீதியரசர் சொல்லும்போது அதற்கு நிறுவன தரப்பில் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நான் குறுக்கிட்டு அவங்க 67 லட்சத்தை கட்டணும். ஆனால் இந்த 4 லட்சம் மொத்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இவங்க 4 லட்சம் பாண்ட் வாங்கி இவங்க 4 லட்சத்துக்கு இடத்த பதிஞ்சிட்டு போயிட்டாங்கன்னா பின்னாடி உள்ளவங்களுக்கு கிடைக்காது. 100% எல்லாருக்கும் பணம் கிடைக்கிறத உறுதி செய்யணும். அப்போ மீதி பணம் கட்டின எல்லாருக்கும் ஏலத்தின் மூலமாக என்ன பணம் கிடைக்குதோ, அதாவது 1 லட்சம் போட்டவங்களுக்கு 40,000 கிடைக்குதுன்னா இவங்களுக்கு 4 லட்சத்தில் 1,60,000 தான் கிடைக்கும். 1 லட்சம் போட்டவங்களுக்கு 50,000 கிடைக்குதுன்னா இவங்களுக்கு 4 லட்சம் 2 லட்சம் தான் கிடைக்கும். அப்போ 2 லட்சம் இவங்க கட்டணும். இவங்க மொத்தமாக 4 லட்சத்தை கழிச்சிட்டு மிச்சம் 67 லட்சம் கட்டி எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லி நீதியரசர் அதை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அது போக இது மாதிரி கூடுதலாக அவங்க இருக்கிற பாண்டை விட கூடுதலாக ஒரு 23 பேர் ஏலம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த லிஸ்ட்டெல்லாம் நிறுவனம் வெரிஃபை பண்ணி அதை சரிபார்த்து நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெளியாட்கள் 2 பேர் ஏலம் எடுத்திருக்காங்க. அந்த வெளியாட்கள் 2 பேர் ஏலம் எடுத்ததுக்கு அவங்க பணத்தை கட்ட சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி.
இஓடபிள்யூவோட எஸ்பி அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாளைக்குள்ள நீங்கள் பணம் கொடுங்கன்னு ஒரு எழுத்து மூலமான ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு அவங்க 20 வேலை நாட்கள் அதுக்குள்ளே வந்து பணத்தை கட்டுங்கன்னு அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க பணத்தை கட்டிட்டாங்கன்னா சட்டப்படியான நடைமுறையை ஃபாலோ பண்ணி டேன்பிட் ஆக்ட் அண்ட் பட்ஸ் ஆக்ட் அதை ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி உள்ள முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சட்ட நீதிமன்றம் டேன்பிட் கோர்ட்டில் போய் காம்பிடென்ட் அத்தாரிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாரு. அவங்க நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவை கொடுக்கும். அதை எடுத்துகிட்டு போய் அவங்க சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பதியணும். இந்த நடைமுறைகளை ஆரம்பித்து அந்த 2 பேருக்கு மட்டும் அவங்க வெளியாட்கள், மீதி எல்லாரும் வந்து பணம் கட்டலை, பாண்டை வச்சு ஏலம் மட்டும் கேட்டு வச்சுருக்காங்க. இந்த நடைமுறைகளை அவங்களுக்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வந்து நீதியரசர் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த எம்ஸ்டார் அசோசியேஷன் மீதி எல்லாம் இருக்காங்களே அவங்கள வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீதி அந்த நிறுவனம் காவல்துறைக்கு கொடுக்கணும். கொடுத்தா அவங்க வந்து வெப்சைட்டில் அவங்க புகார் எல்லாம் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நெய்வேலி சங்கத்தை சேர்ந்தவங்க சில சொத்துக்களோட பட்டியலை கொடுத்து அதை ஜப்தி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நீதியரசர் வந்து ஏற்கனவே பிபிக்கு போலீஸுக்கும் நிறுவனத்துக்கு காப்பி கொடுத்தீங்களான்னு கேட்டார். கொடுத்துட்டு வந்ததுனால அதை செக் பண்ணி அது உரிய நடைமுறை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீதியரசர் சொல்லியிருக்காரு. இதில் சீரியல் நம்பர் 37 மற்றும் 164 இவங்க வந்து அதிக தொகைக்கு ஏலம் எடுத்தவங்க, அப்போ அவங்க பணம் கட்டணும் அப்படின்ற மாதிரி பிபி பேசினார். அதை வந்து நீதியரசர்கள் வந்து ஒத்துக்கிட்டாரு. மேலும் அந்த தேர்தல் தேதி அன்னைக்கு வந்து 23/4 அந்த தேர்தல் தேதியில் உள்ள ஏலத்தை வந்து 15/5க்கு மாற்றி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த மொத்த ஏலம் வந்து 14/5 இந்த மொத்த ஏலம் முடியுது. அதனால் அதற்கு அடுத்த முத நாள் 15/5 அந்த தேர்தல் தேதியில் உள்ள 23/4/2026 தேதியில் உள்ள ஏலத்தை அந்த தேதிக்கு மாற்றி வச்சுருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த வழக்கானது ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து நீதிமன்றத்தில் போட்டு விசாரிப்போம். தேவைப்பட்டால் அந்த வெக்கேஷன் கோர்ட் மே மாதம் முழுவதும் உயர்நீதிமன்றம் வந்து விடுமுறை. அந்த விடுமுறையிலே 10 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து நாம் இந்த வழக்கை வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு நீதியரசர் வந்து சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் வந்துட்டு மொத்த சொத்தில் ஒரு 10% சொத்துக்கள் ஏலம் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்காரு. அப்போ 90% அவங்க 100 பிளாட் கொடுத்தா 90 பிளாட் போகல, 10 பிளாட் தான் போகுது. அது மாதிரி கணக்கில் ஏலம் போயிட்டு இருக்குது. இதை தொடர்ந்து சில சங்கங்கள் வந்து தேர்தல் நேரம் இப்போ வந்து நாங்கள் எம்எஸ்டிசிக்கு பதிவு பண்ணுறதுக்கு நாங்கள் கேம்ப் போட்டிருக்கோம், அது பதிவை வந்தால் போலீஸார் தடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும்னு சொல்லும்போது காவல்துறைக்கும் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கும் கோர்ட்டுகிட்ட வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்குது. இவங்க ஒரு மீட்டிங் போட்டு பதிவு பண்ணால் அதை வந்து தடுக்க வேண்டாம், அது தேர்தல் நடைமுறையில் வராது, இது தொடர்ந்து நடக்கும் ஏல நடைமுறையில் தான் வருது அப்படின்ற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து இந்த வழக்கானது தேர்தலுக்கு பிறகு 27/4/2026 அந்த தேதியில் இந்த வழக்கானது விசாரணைக்கு வருது. தேர்தல் முடிஞ்சு 4வது நாள் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். 27/4/2026 அன்னைக்கு மீண்டும் நம்ம சொல்கிறது என்னன்னா, இந்த எம்எஸ்டிசி நடைமுறை எல்லாமே பிளாட் வேணும்னு கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் பதியணும். பணம் வேணுன்றவங்க பதிய வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி எம்எஸ்டிசி பதிவு கட்டாயம் கிடையாது. எம்எஸ்டிசியில் பதிஞ்சாதான் பணம் வரும் அப்படின்றதெல்லாம் தவறான தகவல். பணம் வேணும்னு கேட்குறவங்க எதுலேயும் பதிய வேண்டிய அவசியம் இல்லை. எம்எஸ்டிசிலையோ இஓடபிள்யூலையோ எங்கேயும் போய் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. முகாமில் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை. பணமாக வேணும்னு கேட்குறவங்க, இடமாக வேணுன்றவங்க எம்எஸ்டிசியில் பதிஞ்சுக்கலாம், ஏலம் கேட்டுக்கலாம், அது அந்த நடைமுறை. ஆனால் எம்எஸ்டிசியில் பதிஞ்சாதான் பணம் வரும், எம்எஸ்டிசியில் பதிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் பணம் கிடைக்கும், கட்டாயம் பதிஞ்சாகணும் அப்படின்றது தவறான தகவல். அது மாதிரி கிடையாது என்பதை மீண்டும் நம்ம வந்து தெளிவாக சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இடமோ பணமோ எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் தான் கிடைக்கும். அது மாதிரி பாண்டுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ கழிக்காங்களோ அவ்வளோ பணம் நமக்கு கிடைக்கும். 1 லட்சம் போட்டவங்களுக்கு 50,000 கிடைக்கும்னா உங்களுக்கு 50,000 அக்கௌண்ட்டில் வரும். ஏலம் கேட்டவங்களுக்கு 1 லட்சம் போட்டவங்களுக்கு 50,000 கழிச்சுட்டு அவங்க 50,000 கட்டி ஏலம் எடுத்துக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு என்னைக்கு அந்த விற்பனைக்கு சான்று சேல் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ பதிவுக்கு அவங்களுக்கு சேல் சர்டிஃபிகேட் கொடுத்து பதிவுக்கு கொடுக்கும்போது அதே தேதியில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். பணமாக கேட்குறவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். அப்போ பணமும் இடமும் ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் கிடைக்கும். அதே மாதிரி எல்லாரும் ஒரே சதவீதத்தில் தான் கிடைக்கும். இடம் எடுக்கிறவங்களுக்கு என்ன சதவீதம் கிடைக்குதோ அதே சதவீதம் உங்களுக்கு பணம் கிடைக்கும். 1 லட்சம் போட்டவங்களுக்கு ஒரு 50,000 கிடைக்குது அப்படின்னா 50,000 உங்கள் அக்கௌண்ட்டில் வரும். பிளாட்டாக எடுத்தவங்களுக்கு 50,000 கழிச்சுட்டு அவங்க 50,000 கட்டி பிளாட் எடுத்துக்கணும். 1 லட்ச ரூபாய்க்கு அந்த சதவீத கணக்கு ஒரு 50%. இது வந்து அப்ராக்சிமேட், அது 30% வரலாம்,
70% வரலாம், அது பின்னாடி அந்த கணக்கு. ஆனால் 2 பேருக்கும் சரிசமமாக இடமோ பணமோ அவங்களுக்கு சரிசமமாக கிடைக்கும். எம்எஸ்டிசி பதிவுன்றது கட்டாயம் கிடையாது பணம் கேட்குறவங்களுக்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிளாட் கேட்குறவங்க அதில் போய் பதியலாம். நன்றி, வணக்கம்.